கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆண்டவர் அருளுகிற வெளிச்சத்தினால இருளை கடந்து வெளிச்சத்துக்கு வருவீங்க. இதுதான் இன்னைக்கு மங்கள வார்த்தை. இன்னைக்கு ஒருவேளை இருளில் நீங்க கிடக்கிறீங்களா? இருள் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, பாவத்திற்கு அடையாளம். இருள் தோல்விக்கு அடையாளம். இருள் அவமானத்திற்கு அடையாளம். இருள் வேதனைக்கு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அருளுகிற வெளிச்சத்தினாலே இருளை கடந்து வெளியே வருவேன். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது முதலாவது சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. இன்னைக்கு அந்த வார்த்தைய உங்க குடும்பத்திற்கு நேராக ஆண்டவர் பேசுகிறார். உங்க பிள்ளைகளுக்கு நேராக வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரு மனுஷன் எப்ப இருட்டறைய தேடுவான்னா, வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கும் பொழுது, வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது அவன் தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான். தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான். அதுவும் எங்க தனிமைப்படுத்துவான்னா, ஒரு இருட்டறையில போய் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுவான். அப்போ அந்த இருட்டறையில போனாலே இருளின் ஆதிக்கம் அவனை பற்றி பிடிக்கிறது. அவன் சாதாரண விஷயத்துல வெக்ஸாய் போய் உள்ள இருப்பான். ஆனா கடைசி அதுவே சில நேரங்கள்ல அவனுடைய வாழ்க்கையே முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு போய் சேரும். இன்னைக்கு அப்படி இருட்டறையில வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு புத்தி தெளிய பண்ணுகிறார். இருளை விரும்பின அவர்கள் இனி வெளிச்சத்தை நாடி ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்துல இனி முயற்சி எடுப்பார்கள். அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்கள்ல எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கு பிறகு எல்லாம் சக்சஸ் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து உன் பிள்ளைகளை கனம் பண்ணுவேன். வியாபாரத்துல நொந்து போய் ஒருவேளை உன் புருஷன் டிப்ரெஷன்ல போய் இருட்டறையில இருக்கலாம். டிப்ரெஷன்ல போய் மதுபான கடையில குடிச்சிட்டு மதுபானமும் கையுமா இருக்கலாம். இல்லைன்னா தேவையில்லா ட்ரக் அடிக்ட்ஸ்ல உங்க பிள்ளைங்க இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. உங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆளுகை இறங்குகிறது. கர்த்தருளை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்ப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் அனிதா பள்ளிக்கரணை, எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை இல்லை. மருத்துவ பரிசோதனையில் என்னுடைய 2 ஃபெலப்பியன் டியூப் பிளாக் என்று மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்தது. மிகுந்த கவலையுடன் இருந்தபோது என்னுடைய சகோதரி தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு நேரில் சென்று ஜெப ஊழியர்களிடம் சொல்லி எனக்காக ஜெபித்து வந்தார்கள். நானும் 24 மணி நேர தொலைபேசி ஜெப கோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதற்கு முன்பாக ஷேமம் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து விட்டு மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு 2 ஃபெலப்பியன் டியூப்பில் அடைப்புகள் எதுவும் இல்லை, திறந்த நிலைமையில் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி மருத்துவ அறிக்கையை தந்தார். கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது நான் கர்ப்பம் தரித்துள்ளேன். பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஷேமம் உபவாச கூடுக சென்னை, மும்பை, கோயம்புத்தூர், நாகர்கோவில். ஸோ அங்கே வரும்பொழுது 2 ஃபெலப்பியன் டியூப் அடைச்சிருந்து அனிதாவுக்கு இந்த உபவாச கூடத்தில் கலந்துக்கிட்டு ஜெபிச்சுட்டு போனாங்க. அடுத்த டெஸ்ட் பண்ணும் பொழுது 2 ஃபெலப்பியன் டியூபும் திறந்திருந்தது. கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவன் அருளுகிற வெளிச்சத்தினாலே இருளில் கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் அங்கிருந்து தூக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வார். அந்தகார இருளில் இருக்கிற பிள்ளைகளை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வருகிற தேவனே, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என் பிள்ளைகளை கொண்டு வந்து எல்லாரும் அவர்களை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல சந்ததி, நல்ல அபிஷேகம், நல்ல மேன்மைகள், நல்ல வீடு வாசல்களை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்.
இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.